ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கு கேஃபோட போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க போய் ஃபஸ்ட் வீடியோ பார்த்து வந்துடுங்க. ஸோ முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். லைக் உங்களை ஜேகே ரொம்ப தொட்டி லவ் பண்ணியிருப்பா. நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்ட்டு. ஸோ ஜேகே கொஞ்சம் யோசிக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அடுத்த நாளே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. தென் உங்கள் அம்மாவால் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஸோ எப்படியே மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. ஜேகே உங்களை லைக் டச் பண்ணியிருக்க கூட மாட்டான். ஸோ நீங்கள் அவன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட ஒன்றா சேர்றீங்க. தென் ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவன் தான் உங்கள் ஹஸ்பண்டை கொன்னான்னு சொல்கிறான். ஸோ இதோட கண்டினியூஷனை எல்லாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஆமாண்டா மச்சான், அவன் மட்டும் என் லைஃப்பில் குறுக்க வராமல் இருந்திருந்தா என் ஒயின் எனக்கு எப்போயோ கிடச்சிருப்பாடா. எல்லாம் அந்த நாயால், அந்த ஜாக்சன் நாயால் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறான். மச்சான், அவன் தான் செத்து போயிட்டான்ல, அவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இல்லைடா, இல்லை. இருந்தாலும் இத்தனை வருஷம் நான் ஒயினுக்காக வெயிட் பண்ணிட்டேன். ஆனால் ஒருத்து தான். இருந்தாலும் என் ஒயின் கூட இன்னாரே எனக்கு என் பசங்களே பிறந்திருப்பாங்க. அவன் மட்டும் குறுக்க வரலண்ணா. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன நடந்துச்சு பார்ப்போம். ஸோ ஜேகே உங்களை எப்படி சொல்கிறது, இந்த வாட்டி உங்களுக்கு 6 மாதத்துக்கு சொன்னேன்ல உங்களை ஃபாலோ பண்ணுறது அப்படி இருந்துருப்பான்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசவும் மாட்டான், உங்களை ஃபாலோ பண்ணுவான். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஸோ சீக்ரெட்டாக உங்களை எப்போ பார்த்தாலும் எங்கே நீங்கள் போனாலும் சரி அதை உங்களை சுற்றி ஜேகே வந்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் ஜேகேவும் நீங்களும் வேறு காலேஜ் தான். உங்களை அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பான் ஜேகே. நீங்களும் அந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னே ஜேகே ஃப்ளாட்டு. ஸோ அதுலேருந்து உங்களை பார்க்காத நாளே இல்லை, தினமும் உங்கள் வீடு வரையும் வருவான். ஆனால் உங்கள் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு. ஸோ உங்கள் காலேஜ் லைஃப்பில் ஜேகே தினமும் நீங்கள் எப்போ எந்த ரூட்டில் வந்தாலும் சரி தினமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவான். இப்படியே உங்கள் காலேஜ் லைஃப் முடியுது. ஸோ நீங்கள் காலேஜ் முடிஞ்சிட்டு சரி வேலைக்கு எங்கேயா போகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகே அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்துட்டான். ஸோ அவங்க ஒரு ஸ்வீட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் டேரெக்டாக ஜேகே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவங்க அப்பாவுக்கும் சரி கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சரியாமல் போவாங்க அப்பாவுக்கு. ஸோ ஜேகே அதனால தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா. ஸோ இப்படியே ஒரு பெரிய பிஸ்னஸ்க்காக ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் வந்திருக்கும். ஸோ அதுக்காக அமெரிக்கா போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஜேகே ஒரு 3 days வந்திருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு வரும்போது செம்ம ஷாக். இந்த 3 daysக்கு அப்புறமா அங்கே பார்த்தா நீங்கள் மேரேஜ் ஆகி ஜாக்சன் கூட உங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வீடு ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா வாசல் அவ்வளோ செப்பல் இருக்குது. என்ன வைன் வீட்டில் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே பொறுமையாக வரான். ஜேகே இன்ட்ரோவர்ட் டைப், ஓகேவா? ஆனால் தான் உங்கள்கிட்ட தைரியமாக பேசியிருக்க மாட்டான். ஸோ அவன் பொறுமையாக எட்டி பார்க்குறான். என்ன இவ்வளோ செப்பல் கிடக்குது, சரி என்னன்னு தான் போய் பார்ப்போம். ஏன்னா அவங்க ஒரு ரஷ்ஷாக தானே இருக்கும், யாருன்னே தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு அந்த கூட்டமாக பார்க்குறான். நீங்கள் புது புடவை கட்டிட்டு அழகாக வைக்கப்பட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் ஹஸ்பண்ட் ஜாக்சன். ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. 3 நாள் தான் விட்டுட்டு போனேன். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? இல்லை 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 இல்லை, இது உண்மையாக இருக்காது அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே வெளில போயிடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இது ப்ரப்போசல் வந்திருக்கும்ல பிஸ்னஸ், அதை முடிச்சுட்டு இங்கே டேரெக்டாக பொண்ணு கேட்கலான் தான் இருந்திருப்பான். கடைசியில் இப்படி ஒரு இதை ஜேகே எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகிட்டான். டேரெக்டாக இவன் கூட நான் சுகர் இருக்கான். ஸோ அவன் கூட போயிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கான். டேய், நான் ஒயனை அவ்வளோ உயிருக்கு லவ் பண்ணேன்டா. ஆனால் ஒயனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுடா. டேய் என்ன சொல்கிற? ஆமாம்,
எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நான் 3 நாள் போயிருந்தேன்ல, அப்போதான் மேரேஜ். இப்போ மறு வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்க வீடு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. அப்போ போய் பார்க்கும்போது தெரிஞ்சது எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சாடா. ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்களை வந்து அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருப்பான். திடீர்னு இப்படி மேரேஜ் பண்ண யாருக்காக இருந்தாலும் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படியே லைக் ஹார்ட் ப்ரோக் ஆகி உட்காந்துருக்கான். ஏய், இப்படி ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிற? அடுத்தது உன் லைஃப்பில் என்ன பார்க்கணுமோ அதை பண்ண. அதான் ஓகே ஆகிடுச்சுல அந்த ப்ரப்போசல், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உன் பிஸ்னஸ் டெவலப் பண்ண, புரியுதா அப்படின்னமா சொல்கிறான். ஜேகேல என்னால் முடியாதுடா. என் ஒயனை எப்படி அவ்வளோ சீக்கிரம் வேற ஒருத்தனுக்கு கொடுப்பேன்? முடியாது. என் ஒயன் எனக்கு வேணும். பைத்தியமா நீ? எப்படி நீ இவளுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, ஒயன் எப்படி வேணுன்ற? கொஞ்சமாவது லாஜிக்காக யோசி, அடுத்த வேலையை பாரு அப்படின்றா. இல்லைடா, இல்லை சுகா, இல்லை, எனக்கு என் ஒயன் வேணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு போக தயாராக இருக்கேன். எனக்கு என் ஒயன் வேணும் அப்படின்றான். டேய், அவளுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல, மேரேஜ் ஆனால் எனக்கு தெரியாது. என் ஒயன் வேணும், எனக்கு என் ஒயன் வேணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? அதுக்கு அவனை போட்டு தள்ள போகிறேன். சுகாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன? ஏய், வளரையா? நான் வளரல. என் ஒயனுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. லைக் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சுகா. ஸோ எதாக இருந்தாலும் அவன் கூட தான் இருப்பான். ஸோ அப்படி தான் இந்த விஷயத்துலேயும் அவன் கூட இருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறப்போ? அவன் தினமும் வேலைக்கு போயிட்டு வர ரூட்டை பார்த்து அவனை போட்டு தள்ள போகிறேன். என்ன? ஆமாண்டா, இதை தவிர எனக்கு வழி தெரியல. நீ கூட இருந்த மட்டும் பாரு அப்படின்றான். ஸோ ஜேகே 1 month கிட்ட லைக் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பான். அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், யார்கிட்ட பேசுகிறான், எந்த ரூட்டு வரான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்தில் நோட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி சுகாகிட்ட கொடுக்குறான். டேய், இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்காது, அங்கே போய் போட்டு தள்ளுவோம், புரியுதா? கண்டிப்பாக. உன் கூட சின்ன வயசுலேருந்து இருந்துட்டேன், இதில் இருக்க மாட்டேனா என்ன அப்படின்றான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த இடத்துல தான் ஜாக்சன் வேகமாக வந்துட்டுருக்கான். ஏ ஒயன், என்னடி வந்துட்டுருக்கடி? இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுவேன். எவ்வளோ நேரம்? half an hour தான் சொல்லிகிட்ருக்க. எவ்வளோ நேரமாக வந்துட்டுருக்க? சீக்கிரம் வாடா அப்படின்றா. சரிடி வரண்டி அப்படி சொல்லிட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா செம்ம சவுண்டு. ஜாக்சன், ஹலோ, என்ன சவுண்டு? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை வச்சுட்டிங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரின்ட்டு. அதுக்கப்புறம் லைக் அவன் நீங்கள் போகிற ரூட் தெரியும். ஸோ அந்த இடத்துலாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்குள்ளே ஜாக்சனை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு லாரி வச்சு அடிச்சிருப்பானுங்க. ஸோ சுகாவா அங்கே தான் இருந்திருப்பான். லைக் ஜேகே வண்டி ஓட்ட சுகா பக்கத்தில் இருந்து இது நடந்திருக்கும். அடிச்சுட்டு அவனுங்க வேகமாக போயிருப்பானுங்க. இந்த இடத்துல லைக் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து சேர்த்துருப்பாங்க நீங்கள் வரத்துக்குள்ளே. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. பார்த்தா ஜாக்சன் ஸ்பாட்லேயே இருந்துட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்பவே உடஞ்சி போயிடுறீங்க. ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப நல்ல ஹஸ்பண்டாக தான் இருந்திருப்பான், நல்லாவே உங்களை பார்த்து இருந்திருப்பான். ஆனால் ஜேகே லவ் பண்ணது உங்களுக்கு தெரியாது. இவன் வந்து லைக் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, திடீர்னு தான் வந்து இந்த மேரேஜ் வந்து வந்திருக்கும் ப்ரப்போசல். நீங்கள் வந்து லைக் அடுத்தது உங்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவில் இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க லைக் இந்த மாதிரி சொந்தக்கார பையன் இருக்கான், மேரேஜ் பண்ணிக்கோ. லைக் அவன் வந்து இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பான், அதுக்கப்புறம் அவன் ஃபாரின் போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் லைக் இப்போயே மேரேஜ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் ஒத்துருந்துருப்பீங்க. நீங்கள் தான் யாருமே லவ் பண்ணல, ஸோ நீங்களும் ஒத்துருந்துருப்பீங்க. அதனால தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கும். ஸோ ரொம்பவே உடஞ்சி போயிட்டீங்க நீங்கள். இதுக்கப்புறம் இந்த மேரேஜ் எதுவும் இருக்கக்கூடாடா லைஃப்பில் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் விதியை பாருங்கள், நீங்கள் ஃபைனலாக ஜேகேவே மேரேஜ் பண்ணிட்டீங்க. அந்த நாள் மட்டும் வரலனா என் வாயினை எனக்கு இல்லைடா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எப்படியோ மச்சான் நீ நினச்சது கிடச்சிருச்சு, எனக்கு அது ஒரே சந்தோஷம்தான். சரி விஞ்ஞானி உன் வேலையை பாரு, இன்றைக்கி எதாவது கண்டுபிடிச்சிருக்கியா? கண்டுபிடிச்சிட்ருக்கேன், ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்றான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே கட் பண்ணிட்டு வந்துடுறான். ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஜேகே யார்கிட்ட பேசுனீங்க? வேறு யார், சுகா கிட்ட தான். ஓ அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கான். விஞ்ஞானி எதோ கண்டுபிடிச்சிட்ருக்கானா அப்படின்றான். சரி சரி உட்காருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறீங்க. வாவ் வயன் செம்மையாக இருக்குடி. இன்னும் வாயிலே வைக்கல அதுக்குள்ளே செம்மையாக இருக்கா? இல்லை இல்லை வாசனை வச்சு சொல்கிறேன், நீ உருட்டாத அப்படின்றீங்க. ஸோ லைக் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே அவ்வளோ ருசித்து சாப்பிட்றான். வயன் செம்மையாக இருக்குடி, நீ சொன்னது கரெக்டு தான். என்ன மாதிரி இல்லை, என்னை விட 1000 மடங்கு பெட்டராக சமைச்சிட்ருக்க. தேங்க்யூ வயன். இனிமேலும் நீயே எனக்கு சமைச்சு போடுவியா? ஏன்னா நான் சமைச்சதை சாப்பிட்டு நாக்க சேர்த்து போயிடுச்சுடி அப்படின்றான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஓகே ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங்னா நீங்கள் எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்துடுறான் ரூம்குள்ளே வந்துட்டு. பொண்டாட்டி என்ன எனக்காக வெயிட் பண்ணுறியா? ஜேகே அது என்ன யோசிச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இன்றைக்கி என்ன செம்மையாக ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்றா. நீங்கள் அப்படியே தயங்கிட்டே அவனே பார்த்துட்ருக்கீங்க. இல்லை இல்லை ஜேகே இன்றைக்கி எதுவும் வேணாம். ஏன் வேணாம்? காலைல நல்லா தானே இருந்தேன், இப்போ என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லை ஜேகே. சரி எதையோ யோசிச்சிட்ருக்க. சரி சரி படுத்துக்கோ, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே படுக்க போகிறீங்க. ஆனால் லைக் ஜேகேக்கு ஏதோ தப்பாக படுது. ஸோ நீங்கள் லைக் படுத்துக்கிட்டே ஆனால் நீங்கள் தூங்கலை, லைக் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே அதை நோட் பண்ணுறான். என்ன வயன் நடவடிக்கையே சரியில்லை. சரி அவள் எதையோ யோசிச்சுட்ருப்பா போல், அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு நினைக்கிறாளே என்னன்னு தெரில. காலைல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தூங்குறான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் இல்லை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே ஏஞ்சி போகிறீங்க. லைக் கதவை திறக்க போகிறீங்க. என்ன வயன் வீட்டை விட்டு போறியா என்ன? நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. ஜேகே என்ன சொல்கிறீங்க? அது ஏன் வயன் ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்ல மாட்டியா? ஜேகே அது அது இல்லை அது என்ன வந்து இல்லை என்னாச்சு? இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி வரான். நீங்கள் அப்படியே நடுங்குது, வேர்த்து ஊற்றுது. அது அது ஜேகே என்ன லைக் அவங்க இது காதுக்கு பின்னாடி அந்த முடியை அப்படியே வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறான். ஜேகே ஏன்டி இப்படி உதறது? உனக்கு என்னாச்சு உனக்கு? ஜேகே அது அது வந்து என்ன வயன் நான் காலைல ஃபோனில் பேசுறது கேட்டியா? நீங்கள் செம்ம அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க. நான் அப்பயே கெஸ் பண்ணேன். காலைல கூட உன் சிரிப்பு உண்மையாக இருந்தால் கிடையாது, நடித்த மாதிரி தெரிஞ்சது. இப்போ வந்து பார்க்கும்போது அது ப்ரூவே ஆகிடுச்சு. என்ன வயன் என்னை விட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறியா? ஜேகே விட்டு எனக்கு எடுத்து போயிடுறேன், உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு. என்ன வயன் நான் தான் உனக்காக என்ன வேணால் செய்வேன்னு தெரியும். உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு என் கூட வந்து வர வச்சுருக்கான்னு தெரியும்ல உனக்கு. அதனால் பைத்தியக்காரத்தனமாக எதுவும் முடிவு பண்ணாத. நீ எங்கே போகணுன்னு நினச்சாலும் உன்னால் முடியாது. எனக்கு இங்கே இருக்க எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. என்ன ஸ்வீட் கம்பெனி வச்சுருக்கேன்னு நினச்சியா? அண்டர் கிரவுண்டில் நான் ஒரு கேங்ஸ்டர். அது மட்டும் இல்லாமல் உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு தெரியும் வயன். அதனால் எங்கே போகணுன்னு நினச்சாலும் ஒரே செகண்டில் உன்னை இங்கே திருப்பி தூக்கிட்டு வர முடியும். ஆனால் முட்டாள்தனமாக எதுவும் முடிவு எடுக்காத. ஜேகே ஜேகே இல்லை விட்டு இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு ஃபுல் ஃபோர்ஸையும் தள்ளி விட்றீங்க. அவன் லைட்டாக போய் கீழே கால் மடக்கி விழுந்துடுறான். வா வயன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே கதவை திறந்துட்டு வேகமாக விடுறீங்க. வயன் நீ தப்பு பண்ணுற கிட்டன், நீ எங்கே போனாலும் உன்னை
5 நிமிஷத்தில் இங்கே வர வைக்க முடியும் அப்படின்றான். நீங்கள் அப்படியே விட்டா போதும்டா. நீங்கள் ஆனால் காலையிலே கிளம்பலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் லைக் இங்கேருந்து போனால் ஜேகே சிசிடிவி கேமராவில் பார்த்துருவான், எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான்னு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ரைட் டைமுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பயம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் இப்போ வந்து போகலான்னு முடிவு பண்ணும்போது ஜேகே ஆனால் உங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்துட்றான். நீங்கள் வேகமாக வீட்டை விட்டு ஓடுறீங்க. பயான் நில்லு, இங்கேருந்து எங்கே போகணுன்னு நினச்சாலும் விட மாட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவ்வளோ பயத்தில் ஓடுறீங்க. பயான் தப்பு பண்ணுற, தப்பு மேலே தப்பு பண்ணுற பயான், நீ எனக்கு தான்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறான். லைக் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வேகத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி ஜேகே விடுறதாவே இல்லை. ஸோ ஒரு இதில் வந்து நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில. ஏன் பயான் இப்படி என்னாலேயே வைக்கிறேன். கார்ட்ஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து கார் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கே அவங்க கார்ட்ஸ்கிட்டே சொல்கிறான், எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு லைக் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு ஒளிஞ்சிட்ருக்கீங்க. அடுத்த ட்ரெயின் வந்தால் கூட ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் அங்கே யாருமே இல்லை. லைக் பெருசாக 1 மணி 2 மணி இருக்கும். அதனால் யாருமே இல்லை. ஸோ ஜேகே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கான். இங்கே தான் போனேன் வயான், ஏன் அப்படி பண்ணுற? உனக்காக தான் இவ்வளவும் செஞ்சேன், என்னை கோவப்படுத்தி பார்க்காத வயான் அப்படி சொல்லிட்டு அங்கேயும் அலைஞ்சிட்ருக்கான். செம்ம கோவம் வருது அவனுக்கு. நீங்களா செம்ம பயத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. லைக் ஒரு பெஞ்சு கீழே ஒழிஞ்சிக்கிட்டு. கரெக்டாக அந்த ட்ரெயின் வரும். ஸோ நீங்கள் வந்து லைக் இன்னும் ஒரு லைக் ஜேகே உங்கள் கிட்டே வந்துட்டுருக்கேன். கரெக்டாக அந்த ட்ரெயினும் கிட்டே வருது. எப்படி இப்போ போகிறது அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. கரெக்டாக லைக் அந்த ட்ரெயின் வந்து நிற்கிது அந்த ஸ்டாப்பில். ஸோ நீங்கள் அப்படியே ஓடலான்னு பார்க்குறீங்க. அந்த ட்ரெயின் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளேயே ஜேகே வந்து உங்களை லைக் பிடிச்சிட்டு, அந்த பெஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ அது கீழே ஒழிஞ்சிட்டான். என்ன வேன், என்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிக்கலான்னு பார்த்தியா? அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி உங்கள் கழுத்தில் போடுறான். அதில் தான் நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. ஸோ லைக் அந்த ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் போகும். லைக் அவங்க இறங்கி போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஸோ உங்களை தூக்கிட்டு கார்ட்ஸ் வந்துடுறாங்க. ஸோ வெளிலே கார் இருக்குது. அவங்க கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இப்போ நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கை கால்லாம் கட்டியிருக்கு. சகு, என்ன பண்ணுற? விட்டு ப்ளீஸ், ப்ளீஸ்டா என்னை விட்டு, நான் இங்கேருந்து போய்டுறேன். ஏன் இப்படி பண்ணுற? ஜாக்சன் பாவம், அவனை ஏன்டா கொண்டு. என்கிட்ட நீ முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா கூட இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லியிருப்பேன். லவ் பண்ணது எனக்கு தெரியாது. அவன் அநியாயமாக ஏன்டா கொண்டு. எனக்கு சொந்தமானதான் அவன் எடுத்துக்கிட்டான், அதனால தான் அவனை கொன்னேன். இப்போ பாரு, நீ என் கையில் இருக்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவில் யாராலையும் வர முடியாது, புரியுதா வேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உனக்கு வேற எல்லாம் தெரிஞ்சிச்சு வேன். இதுக்கப்புறமும் நீ என் கூட பழைய மாதிரி இருக்க மாட்டல, அதனால தான் உன்னை இப்படி கட்டி போட்டு நான் ஒன்று பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சகு ப்ளீஸ் என்னை விட்டு. நீ சொல்கிற மாதிரி என்னால் கூட பழைய பாடலாம் இருக்க முடியாது. எங்கள் அம்மா கூட இருந்துடுறேன். நம்ம 2 பேரும் சந்திக்காத மாதிரியே இருக்கட்டும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் கெஞ்சுறீங்க, அவன் மதிக்கவே இல்லை. இங்கே பார்த்தியா வான், இதுதான் இந்த மருந்து மச்சான் இருக்கான்ல சுகா, அவன் கண்டுபிடிச்சது. இது போட்டா உனக்கு பழசெல்லாம் மறந்துடும் தெரியுமா? அவன் சொன்னது நான் நம்பலை. எனக்கு ஒரு டெமோவே காட்டினான், அப்போ தான் நம்பினேன். அதுதான் உனக்கு இதை போட்டு எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு நீயும் நானும் புருஷ பொண்டாட்டின்னு நம்ப வைக்க போகிறேன். தான் உன்னோட ஃபஸ்ட்டு மேரேஜ்னு உன் மண்டையில் உரைக்க சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் உன் லைஃப் வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு கரெக்டாக உங்கள் நரம்பில் போட வரான். நீங்கள் கத்துறீங்க, கதறீங்க, தயவு செஞ்சு விட்டுரு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ் ஜேகேன்னு சொல்லிவிட்டு, இதெல்லாம் பண்ணாத, என்னால் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் ஜாக்சனையும் மறந்துடுவேன், எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் மறந்துடுவேன். இந்த மாதிரி லைஃப்பை கொடுக்காத ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ். அதுக்கப்புறம் லைக் கொஞ்ச நேரம் ஆகுது. ஸோ உங்கள் கழுத்தில் அவன் அப்படியே போடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அழுதுகிட்டே. ஏன்டா இப்படி பண்ணுறன்ற மாதிரி.
அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் லைக் அந்த உருவம் அப்படியே ஃபேட் ஆகுது. அப்படியே உங்கள் ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் போயிட்டீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் ஆகுது. நீங்கள் கண் முழிக்கிறீங்க. பார்த்தா இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அமெரிக்காவில் இருக்கீங்க. ஜேகே கூட. வயன், எவ்வளோ நேரம் தாண்டி தூங்குவேன்? அதுவும் இல்லாமல் ஐயோ அம்மான்னு வேற கத்திகிட்ருக்கு. நீங்கள் ஜேகேடி உன் புருஷன்டி அப்படின்ற. அப்படியா? எனக்கே எதுவும் ஞாபகம் இல்லை. வயன், என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? நான் உன் புருஷன். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணி அமெரிக்கா வந்து 1 இயர் ஆக போகுது. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படின்றான். அப்படியா? எனக்கே எதுவும் ஞாபகம் இல்லை. தெரில, ஒரு வேளை தூக்கம் ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டியான்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியாயிடும், வா உனக்காக சமைச்சு வச்சுருக்கேன்றான். ஸோ நீங்கள் அப்படியே சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மோக் பண்ணுறான். இதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் உன் லைஃப் வயன். அந்த ஜாக்சனும் உன் லைஃப்பில் இல்லை. நான் பண்ண கொலையும் உனக்கு எப்போவுமே ஞாபகம் வராது. யூஆர் ஆல்வேஸ் மைன் வயன். என்ன உன்னை 2 பேரையும் பிரிக்க முடியாது. என்கிட்ட மட்டும்தான் நீ இருக்கணும். ஐ லவ் யூ வயன், யூ ஆர் மை அப்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுறான். இப்படியே 2 இயர்ஸில் உங்களுக்கு அழகான க்யூட்டான ஒரு பேபி பிறக்குது. நீங்கள் அது கூட அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு இப்போ அப்பா அம்மா இல்லை, மாமியார் மாமனார் கிடையாது. உங்களோட சொந்தம் எல்லாமே ஜேகேவும் உங்களோட பாப்பாவும் மட்டும்தான். ஏன்னா உங்களை ஜேகே வந்து உங்கள் ஆள் மனசில் எல்லாமே நம்ப வச்சது எல்லாமே இதுதான். ஜேகே மட்டும்தான் உங்கள் சொந்தன்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் சொந்த ஊருக்குமே போகிறது கிடையாது, இங்கே இருக்கிற மாதிரி தான். உங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வந்திருக்காது. சுகர் கண்டுபிடிச்ச மருந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதோட ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரி எதுவுமே ஜேகே பண்ணியிருக்க மாட்டா. உங்களை நல்லபடியாக தான் பார்த்துருப்பான். ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களை வந்து அதை மறக்க வச்சுட்டு, ஸோ ஜேகே கூட தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன மாதிரி நம்ப வச்சுருக்கான். ஓகேவா? ஓகேடா, இந்த கதை முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சரங்கே.